சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு முதல்வர் விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயிலானி இணைந்திருக்கிறார். ஜெயிலானி, முதலமைச்சர் விஜய் தமிழர்கள் 3 பேர் கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். என்னென்ன விஷயங்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம் ஆனந்தி. கர்நாடகாவில் குறிப்பாக அந்த சாம்ராஜ் நகர் மாவட்டத்தை சேர்ந்த 3 தமிழர்களை பாரம்பரியமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் என்பது கிடைத்திருக்கிறது. இந்த விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கண்டன அறிக்கையில கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தின் குறிப்பாக வசித்து வரக்கூடிய தமிழர்களான அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பிட்டோர், குமார் ஆகியோரை கடந்த 15ஆம் தேதி அதிகாலையில காவிரி வனவிலங்கு சரணாலய பகுதியில கர்நாடக வனத்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்டது வேதனை அளிப்பதாகவும் இந்த படுகொலை வன்மையாக கண்டிக்கப்படுவது என்பதாகவும் அவர் தனது சமூக வலைதள பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்பதும் ஏற்புடையதல்ல என்பதாகவும் அவர் தனது அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த கொடூர சம்பவம் தொடர்பான நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதாகவும் உயர்மட்ட குழு விசாரணை அமைத்து தவறளித்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்பதாகவும் இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் தனது அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி ஜெயிலானி.